கரெக்டா பார்த்தா 10,000 ரூபாய்க்கு மோட்டோல இருந்து ஒரு மொபைல் பார்த்தா லான்ச் ஆயிருக்கு. மோட்டோ G35. 10,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒருத்தா இந்த மொபைல் என்னெல்லாம் இருக்குங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாட்டா இதான் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருந்தா இருக்கலாம். டிஸ்பிளே பொறுத்து 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி பிளஸ் எல்சிடி டிஸ்பிளே இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் வித் 1000 ஹெர்ட்ஸ்க்கான பிரைட்னஸ் இருக்கு. ஹெச்டிஆர் கண்டென்ட் பொறுத்தவரை பார்த்தா யூடியூப்ல சப்போர்ட் ஆகும். டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 இருக்கு. ஸ்பீக்கர் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்டம் சப்போர்ட்டும் இருக்கு. இதெல்லாம் நல்லதா இருக்கு. அடுத்து கேமரா பத்தி பார்க்கலாம். கேமரா பொறுத்தவரை ஃப்ரண்ட்ல செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 60 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா இருக்கு. பேக் சைட்ல 50 மெகா பிக்சலுக்கான மெயின் கேமராவும் 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்கு. வீடியோ குவாலிட்டி பொறுத்தவரையும் ஃப்ரண்ட்ல பார்த்தா 1080 30 fps பேக் சைட்ல பார்த்தா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். 10K பட்ஜெட்ல 4K வீடியோ ஷூட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நல்ல விஷயம். பேட்டரியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு. சார்ஜ் பண்ணுறதுக்கு 20 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 20 வாட்ஸ்க்கான சார்ஜரிங் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே தந்துருவாங்க. கனெக்டிவிட்டி பொறுத்தவரை 12 5G பேண்ட் இருக்கு. வைஃபை 5 இருக்கு. ப்ளூடூத் 5.0 இருக்கு. NFC சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல கொடுக்கல. கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் கொடுக்கல. USB பார்த்தீங்கன்னா 2.0 இருக்கு. OS பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா Android 14 பேஸ்ட் அண்ட் ஹலோ UI கொடுத்துருக்காங்க. அப்டேட் பொறுத்தவரை 1 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா Android 14 தான் வருது. அப்போ 1 வருஷம் Android 15 வரும். 15 கொடுத்து 1 வருஷம் அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். 16 பார்த்துருக்கலாம். பட் பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 14 தான் இருக்கு. 1 வருஷத்துக்கான அப்டேட் அப்படின்னா Android 15 வரைக்கும் தான் இந்த மொபைல் அப்டேட் வரும். மொபைலோட பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணிக்க ப்ராசர் பார்த்தீங்க அப்படின்னா யூனிசெக் T760 அப்படிங்கிற இந்த ப்ராசர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசர் பற்றி சொல்லும் அப்படின்னா ஒரு நார்மல் யூசேஜ் இந்த ப்ராசர்ல இருக்கும். அண்ட் கேமிங் பொறுத்தவரையும் இந்த மொபைல கேமிங் பார்த்தா ப்ளே பண்ணிக்கலாம். ஃப்ரீ ஃபயர் பப்ஜி கேம்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மல் கேம் பிளே பார்த்தா இந்த மொபைல் இருக்கும். ஒரு நார்மல் யூசேஜ்க்கு இந்த ப்ராசர் பார்த்தா நல்லாவே இருக்கும். ஸ்டோரேஜ் பொறுத்தவரை பார்த்தா மொத்தமாக இந்த மொபைல் பார்த்தா ஒரு வேரியன்ட் தான் இருக்கு. 4GB ரேம் அண்ட் 128GB ரோம்ல தான் இருக்கு. ரேம் டைப் பார்த்தா LPDDR4X இருக்கு. ரோம் டைப் பார்த்தா UFX 2.2 இருக்கு. ரேமை பொறுத்தவரை நம்மளால பார்த்தா 12GB வரையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அது எல்லா மொபைலையும் பண்ணிக்கலாம். அது எது கொடுக்குறாங்கன்றே தெரியல. ரோம் பொறுத்தவரை 128GB தான். ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னா SD கார்டு போட்டுக்கலாம். ஹைபிரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் பத்தல அப்படின்னா 1TB வரைக்கும் பார்த்தீங்கன்னா SD கார்டு போட்டுக்கலாம். டிசைன் அண்ட் பிசிக்கல் ஏரியா பொறுத்தவரை டிசைன் பொறுத்தவரை பேக் சைடு லுக் பார்க்க இப்படி தான் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா வீகன் லெதர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஆப்ஷன்ல வருது. ரெட், லீஃப் கிரீன், அடுத்து மிட் நைட் பிளாக்ங்கிற இந்த கலர். இந்த 3 கலர்ல பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் மட்டும் பேக் சைடில் வீகன் லெதர் பேட்டர்ன் வராது. டிசைனேஸ் பார்க்குறது மொபைல் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. பிசிக்கல் ஏரியா பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் என்ன இருக்குமோ அதான் இருக்கு. புதுசாக சொல்லணும் அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ஃபோன் பார்த்தா நம்மளால பார்த்தா கனெக்ட் பண்ணிக்க முடியும். மொபைலோட பிரைசிங் பொறுத்தவரை பார்த்தா ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி 10Kக்கு பார்த்தா கரெக்டாக லான்ச் பண்ணிருக்காங்க. 10Kக்கு இந்த மொபைல் ஒருத்தவங்க கேட்டீங்க அப்படின்னா எனக்கு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக தேவையில்லை. ஒரு நார்மல் யூசேஜுக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னா இந்த மொபைலை பார்த்தா கண்டிப்பா வாங்கலாம். எனக்கு இந்த மொபைலை பிடிச்சது பார்த்தா கேமரா தான். எனக்கு 10K பட்ஜெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். எனக்கு அது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மொபைல் என்ன பிடிச்சிருக்கு, இந்த மொபைல் பத்தி வேற ஏதாவது கருத்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கீழே பார்த்தா தெரிவிச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ பார்த்தா ஜஸ்ட் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் சொல்லியிருப்பேன். மொபைல் பத்தி வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்த்தா ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாட்டா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.